गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சாக்ஷாத் வைகுண்டவாசி அவருடைய அவதாரமா இருக்கக்கூடிய ரிஷபதேவர், அவருக்கு 100 புத்திரர்கள். அவர் உபதேசம் பண்ணும்போது 9 பேர் நவ யோகிகளாக மாறிட்டா. அவ தான் கவிர்ஹர்யந்தரிக்ஷன் சொல்லக்கூடிய 9 பேர். இவா நிமி சக்கரவர்த்திக்கு பாகவத தர்மத்தை எப்படி உபதேசம் பண்ணாலும் அந்த சத்திரயாகத்தை அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவருக்கு நாரதர் சொல்றார். இங்க வசுதேவரும் இந்த பாகவத தர்மத்தை தானே கேட்கிறார். இதே கேள்விதான் நிமியும் கேட்ட உடனே இப்போ நிவி நவயோகிகள் சம்பாதமாக இதை ஸ்ரீ நாரதர் ஸ்ரீ வசுதேவருக்கு சொல்லிட்டு வரார். அற்புதமான கதைகள், நமக்கு வாழ்க்கையில தேவையானவை எல்லாமே இப்படி கேட்டுட்டே வரும்போது மேலே இந்த அத்தியாயத்துல நிமி இந்த நவயோகிகளை பார்த்து பகவானை மறந்து இந்த மாயையில மாட்டிக்கொண்டு, ஆனாலும் இந்த கர்மால மாத்திரம் ஆசை இருந்து கொண்டு இப்படி இருக்கிறவர்களுக்கு எப்படி கதி, அவா எப்படி என்ன பண்ணினா இதுல மீண்டு வர முடியும், அப்படி அதுல மாத்திரம் மாட்டிண்டு இருந்தான்னா ஜனங்களுக்கு அவளுக்கு என்ன கதி, என்ன பண்ணினா அவளால் வெளில வர முடியும், இதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே மேல சமசர் அப்படின்றவர் அற்புதமாக சொல்றார் ஒவ்வொரு கேள்வியும். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பகவானால உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகம் இயங்கணும்னா 4 வர்ணங்கள் 4 தன்மைகளை உண்டாக்குறார். பிராமணத்துவம், க்ஷத்ரியத்துவம், வைஷ்யத்துவம், சூத்ரத்துவம். இந்த 4 தன்மைகளை யாராலையும் அழிக்க முடியாது. வர்ணாசிரம தர்மத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு சுத்திரவனால வர்ணாசிரம தர்மம்னா எதுன்னா இந்த பிராமணத்துவம், க்ஷத்ரியத்துவம், வைஷ்யத்துவம், சூத்ரத்துவம். இந்த 4ம் ஒரு தன்மைகள். இந்த 4 தன்மைகள் சேர்ந்தாதான் உலகமானது இயங்கும். பிராமணத்துவம்னா பகவான் ஆசிரயித்து கொண்டு பகவான் தான் சர்வஸ்வம்னு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க யார் தியாகம் பண்ணிட்டு பகவான் கிட்ட தன் மனசு செலுத்தின்னு இருக்காலோ இது பிராமணத்துவம். க்ஷத்ரியத்துவம்னா என்னன்னா இந்த உலகத்தை ரட்சிச்சு கொண்டு யாரெல்லாம் தேசத்தை காப்பாத்துறதுல இருக்காலோ அவர்கள் க்ஷத்ரியர்கள், க்ஷத்ரியத்துவம். யாரெல்லாம் வியாபாரம் செய்து தானும் முன்னேறணும் தேசத்தையும் முன்னேற்றணும்னு நினைக்கிறாளோ அது வைஷ்யத்துவம். இத்தனை பேருக்கும் யாரு சேவை செஞ்சுட்டு வராலோ அது சூத்ரத்துவம். இந்த தன்மையை யாராலும் மாற்ற முடியாது. இதுதான் பகவான் உண்டாக்கினார். இத்தனையும் உண்டாக்கிட்டு யார் எதுல பிறந்தாலும் இதுல உள்ளவர்கள் அவாவா தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டே வந்தாலும் யார பகவானை மறக்கிறாலோ அவளுக்கு கத்தியே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி பகவானை ஆசிரயிச்சுதான் ஆகணும். பகவானை ஆசிரயிச்சாதான் ஸ்ரேயஸானது உண்டாகும் அப்படின்னு இப்படி உபதேசம் பண்ணிட்டே வரார். அந்த நிமி சக்கரவர்த்தி கேட்ட கேள்விக்கு சமசர் என்பவர் பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த வர்ணாசிரமத்துல பகவான் எப்படி இருக்கணும்னு சொல்றாரோ அது சரிவரியாக அனுஷ்டானம் பண்ணி கொண்டு அவரவர்கள் பகவத் பஜனையை பண்ணிட்டு தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு வந்தாலே போதும், பகவானுக்கு பிரீத்திகரம், பகவானை போய் அடைஞ்சிடலான்னு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு கால் இது பண்ணினா சரி வருமா அது பண்ணினா சரி வருமான்னு எல்லாருக்கும் ஒரு சம்சயம் வரும்போது இந்த சமசர் சொல்றாராம், உங்களை மாதிரி மகாத்மாக்களா இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் இருக்காளே அந்த மாதிரி இருக்கிறவாளை ஆசிரயிச்சுண்டு அவா செய்யக்கூடிய அந்த தர்மத்துல கலந்துண்டாலே போதும் அவளுக்கு க்ஷேமமானது கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டே வரார். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, வேதம் தான் எல்லாத்துக்கும் சாட்சியாகவும் எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் இருக்கு. அந்த வேதோக்த தர்மங்கள்ல ஒழுங்கா சரிமறியாக அனுஷ்டானம் பண்ணிட்டு வரணும். இந்த வேதம் எதுக்குன்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்காக. ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நிறைய காமிய கர்மங்கள் பண்ணிட்டு சாதாரணமா வாதங்கள் பண்ணிட்டு சுத்துவது போலையும் இருக்கு. அந்த வேத ஆரம்பத்துல எல்லோரும் என்ன பண்றான்னா அந்த வேதம் ஆத்ம ஜானத்துக்குன்னு வச்சுக்காதபடிக்கு இந்த பிரதிவாதத்துக்கு வைத்து கொண்டு அப்புறம் இந்த காமிய கர்மங்களை பண்ணிட்டு வேதமே இவாளை மோகிக்கிறது போல ஆரம்பத்துல பண்ணிடுறது. ஆனா அதுக்கு கிடையாது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். மொத்தம் வேதம் வந்தது எதுக்குன்னா உன்னை உத்தாரணம் பண்றதுக்காக. உள்ள மேலாக பார்த்தா அது ஏதோ காமிய கர்மங்களை சொன்னது போல இருக்குமே தவிர உள்ள போய் காடமா பார்த்தா தான் தெரியும் இது எதுவும் சாஸ்வதம் இல்லப்பா, பகவான் தான் சாஸ்வதம்னு காண்பிக்கிறதுக்காக. எடுத்த உடனே பகவான் கிட்ட போனோம்னு சொன்னா யாராவது போவாலோ? ஆகையினால ஏதோ காமிய கர்மங்கள் காமிக்கிறது போல இருக்கே தவிர இதுலயே மொத்தம் உட்கார்ந்துருந்தானா அவன் மோகம் அடைஞ்சு வீணா போயிடுவான் அப்படின்னு அந்த யோகி சொல்லிண்டே வர. இந்த வேதோக்தமான தர்மம் எதுன்னா யாகம். யஜ்ஞோபி விஷ்ணு அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். யாகம் உயர்ந்ததோன்னும், யஜ்யமே பகவானுடைய ஸ்வரூபமோன்னும், அது வேதத்துல சொல்லப்பட்டது போல சரிவரியாக பண்ணணும்.
இங்கே இவர் என்ன சொல்றாருன்னா, எந்த தர்மமா இருந்தாலும் சரி, இது பகவதர்ப்பண புத்தியோட லோகக்ஷேமார்த்தம் நம்ம பண்ணல அப்படின்னா, இது எல்லாம் நமக்கே கஷ்டத்தை கொடுக்குமா. முதல்ல இந்த யாக யஜ்யங்கள்லாம் பண்ணணும், இவைகள்லாம் லோகக்ஷேமார்த்தம் பண்ணணும். இவைகள் பண்ணதுனால நம்ம பரலோகத்துக்கு போய் சொர்க்காதி லோகம்ல சௌக்கியத்தை அனுபவிக்க போறோன்ற எண்ணத்தை வைத்துக்க கூடாது. ஏன்னா இது ஒரு வாசனா பலமா. எப்படி ஒரு ஜீவனுக்கு பிறந்த உடனே பசியானது உண்டாருது, பசிக்கும் போது அம்மாவுடைய பால் குடிக்கிறது, வலிக்கிற மாதிரி இருக்கும்போது அழறது, இதெல்லாம் ஜீவ சுபாவமா இருக்கோ, அந்த மாதிரி யாகம் பண்ணி 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 அந்த யாகம் பண்ற அவளுக்கு ஒரு வாசனா பலம் உண்டாகுமா. அவளே அறியாம இந்த சொர்க்காதி லோகங்கள்ல போய் அங்க அனுபவிச்ச பலனானது அந்த ஆத்மாவுக்கு தெரியுமா. அதனாலதான் திரும்ப 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 யாகம் பண்ணணும்னு அவளை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கும். இதுவும் ஒரு 1வது வாசனாபலம். ஆகையினால இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்து கொண்டு, இது பகவதர்ப்பண புத்தியோடு தான் பண்ணணும், உன் பிரதிஷ்டைக்காக பண்ணிடக்கூடாது. இது யாகத்தினால வரக்கூடிய மோகமானது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் போல சொல்றார். அதனால யாகங்கள் கூட பகவதர்ப்பண புத்தியோட பண்ணும். அப்படி பண்ணலையா ஆனால் நீ யாகத்தை பண்ணிட்டு ஒரு பிரதிஷ்டைக்காக பண்ணிட்டு நம்மளை பத்தி 4 பேர் பேசணும், இதனால ஒரு யாகத்தை பண்ணா இவ்வளவு பணத்தை சேர்க்கலாம், அது எங்கேயாவது போட்டு வைக்கலாம்னு இப்படி பண்ணினா இது ஒரு பெரிய அதர்மத்துல கொண்டு விட்டுடும். இப்படி பண்ண ஆரம்பிச்சாலே அது என்ன ஆகும்னா, பக்தி பண்ணிண்டு இந்த மாதிரி ஸ்ரத்தையா இருக்கக்கூடிய பக்தனை பார்த்து கூட ஹேளனம் பண்ணணும்னு தோணும். அப்படிலாம் பண்ணினோம்னா இது நம்மளை அதல பாத்தாளத்துல கொண்டு விட்டுரும் இந்த வேதோக்த தர்மங்கள் கூட. அதனால இந்த வேதோக்த தர்மமா இருந்தாலும் யாக யஜ்யங்களா இருந்தாலும் இதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நாம பண்ணும்போது பகவதர்ப்பண புத்தியோட மனசை பரிசுத்தமாக யாகம் பண்ணணும்னு சொல்ற. ஏன்னா ஒவ்வொரு யாகம் பண்ணும்போது ஒவ்வொரு பசுவன்னா நாம் அதுக்கு சமர்ப்பணம் பண்றோம். அப்படி பசுவை பண்ணும்போது அது பகவதர்ப்பண புத்தியோட பண்ணலன்னா எப்பேற்பட்ட பாப்பம். பிரதிஷ்டைக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு யாகம் பண்ணி நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு மரியாதைக்காக இருந்து கொண்டு இப்படிலாம் இருந்தா அந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணும்னா அது பின்னாடி பார்த்துக்குமா. காலமானதுக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ணியேன்னு அது காத்துன்னு இருக்கும்னு அதுக்கு ஒரு நரக்கமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருப்பா. நீ யாகம் பண்ணும்போது தனார்த்தமோ இல்லை உனக்கு புகழ் வேணும்னோ இல்லை 4 பேர் உன்னை பற்றி பேசணும்னோ இதை வச்சுலாம் நீ யாகமே பண்ணாத. இந்த யாகங்கள்லாம் பகவதர்ப்பண புத்தியோட லோகக்ஷேமார்த்தம் பண்ணணும். இந்த யாகம் பண்ணுறதுனால கண்டிப்பாக லோகக்ஷேமானது உண்டாகும். அதை தான் நீ பலனா கருதி பண்ணணுமே தவிர உன்னை பற்றி 4 பேர் பேசணும்னு பண்ணவே கூடாது. ஏன்னா இது ஒரு ஜீவஹிம்சை இருக்கு இதில். அதனால ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஒரு எண்ணங்கள்லாம் இல்லையே ஆனால் அப்புறம் என்ன தோணும் அப்படின்னா, யாகம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் நாங்கள் இவ்வளோ எல்லாத்தையும் கற்றுண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். இந்த பக்தி பண்ணுறவெல்லாம் சோம்பேறி, சும்மா கார்த்தால எழுந்துட்டு நாமன்னு சொல்லிட்டு விட்டல் விட்டல்னு சொன்னால் போதுமா, எல்லாம் கிடச்சிருமா, இவெல்லாம் சோம்பேறி, தன்னைத்தானே ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு ஏமாந்து போயிட்டு இருக்கான் இந்த பகவத் பக்தன்னு இப்படிலாம் நிந்த பண்ணணும்னு தோணும். அப்படி பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கிற. யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எண்ணம் மனசில் வர ஆரம்பிச்சிருதுன்னா நீ சரியான பாதையில் போல அப்படின்னு எச்சரிக்கிற இந்த சமசர். இவைகள்லாம் சொல்லிட்டே வரும்போது அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ற. இத்தனை யாக யஜ்யங்கள் பண்றோமோன்னு அவசியம் யாகம் பண்ணணும். லோகக்ஷேமார்த்தம் லோகம் க்ஷேமமா இருக்கணும்னா யாகம் பண்ணணும்னு பாகவதத்திலையும் சொல்றது, வேதமும் சொல்றது. ஆனா இத்தனை யாகங்களும் லோகக்ஷேமார்த்தம் தான் நீ பண்ணணும். அப்படி லோகக்ஷேமார்த்தம் பண்ணும்போது இதுல இன்னொரு பலன் உனக்கு இருக்கு. இதனால என்ன பலன் அப்படின்னா, உனக்கு கீர்த்தி வரும். நீ தீட்சதை போட்டுக்கலாம், நீ வாஜ்பேயின்னு போட்டுக்கலாம். நீ உனக்கு முதல்ல வரும்போது உனக்கு தான் முதல் சம்பாவனை கொடுப்பா. எப்படின்னா ஒரு யாகம் 10 லட்சம் ரூபான்னா எப்படி இருந்தாலும் அதுக்கு நிறையா பணம் வரும், அதை வச்சு சேர்த்து வச்சுன்னு சொத்து சம்பாதிக்கலான்னு இந்த மாதிரிலாம் சொல்லலை. சாஸ்திரத்தினுடைய பலன் என்ன சொல்றது அப்படின்னா, உன் மனசு பரிசுத்தமாகும் அப்படின்னு சொல்றது. நீ யாகம் பண்ண 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 அதனுடைய மீட்டர் என்ன அப்படின்னா, நீ வினயத்தோட இருக்கியா, கோபம் கம்மியானதா, உனக்கு அகம்பாவம் இல்லாம இருக்கியா, மௌனமா இருக்கியா, ஆசை மனசு பறக்கிறதே அது பறக்காம இருக்கா, இதெல்லாம் ஒரு மீட்டர் போல. இதெல்லாம் பறக்காதபடிக்கு அது சமணம் ஆயிண்டே வந்தாதான் நீ பண்ண யாகமானது நீ சரியான யாகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாதபடிக்கு யாகத்துக்கும் 5வது யாகத்துக்கும் இன்னும் நிறையா சேர்க்கணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்திலே உன் மனசு இருந்தது அப்படின்னா நீ பண்ணக்கூடிய யாகமானது உனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ற. அப்படி பிரயோஜனம் இல்லாம பண்ணக்கூடிய இந்த தாம்பிகமான யாகத்தினால உனக்கே அது அமங்கலத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு நீ தண்டை அனுபவிக்கிறது போல ஆகும். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ரொம்ப மீட்டராக உன் மனசு பரிசுத்தம் ஆறுதா.
இது யாகம்னு சொல்றார். இது நாம எந்த விஷயத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய பாராயணமோ பஜனமோ, இப்ப இவ்வளோ பஜனை பண்றோம், இவ்வளோ நாமம் சொல்றோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது ஆசைகள் கம்மியாச்சா, நம்ம கோபத்தை கம்மி பண்ணிட்டோமா, இல்லை நம்ம ஆகாரங்கள் ஏதாவது கம்மியானதா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டே வரணும். அதை சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணிக்காம 50 வருஷம் ஜால்ரா தேய 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 பஜனை பண்றதுனால பிரயோஜனம் இல்லைன்னு இந்த பாகவத தர்மத்தை சொல்லிட்டு வரா. அதனால இப்ப முதல்ல அவர் யாகம் அப்படின்றத முக்கியமா எடுத்துன்றதுனால யாக விஷயத்தை பேசின்னு வர. ஆகையினால எந்த தர்மத்தை பண்ணினாலும் சரி, பாராயணம் பண்ணினாலும் சரி, பிரவச்சனம் பண்ணினாலும் சரி, இத்தனை பிரவச்சனங்கள் பண்ணிட்டு வரோம், இதுல மனசு அடங்கறதா, ஆசை கம்மியா இருக்கான்னு நான் என்ன செக் பண்ணிக்கணும். அப்புறம் கேட்கறவா இதுல செக் பண்ணிக்கணும். அப்படி நாம அப்படி கம்மியானது நம்ம மனசு இதுலேருந்து வெளில வருதுன்னா தான் இது நாம சரியா பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இல்லைன்னா எங்கேயோ தப்பு இருக்கு, திரும்ப முதல்லேருந்து சரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்றார். ஆகையினால இத்தனை யாகங்களும் பண்ணும்போது உனக்கு காமக்ரோதங்கள்லாம் கம்மியாச்சா, இதெல்லாம் கம்மியாகாம நீ 100 யாகம் பண்ணினாலும் அது உனக்கு பிரயோஜனம் இல்லை. இப்படி தாம்பிகமாக பண்ணக்கூடிய யாகமானது லோகக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வர. லோகக்ஷேமார்த்தம் நாம பண்ணக்கூடிய இந்த யாக யஜ்யங்கள் எல்லாம் லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது. இதெல்லாம் நீ கடமையாக பண்ணணும், நீ இதுல எதுவும் ஆசை வச்சிக்க கூடாது அப்படின்ற. லோகத்துல பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தினால முதல் இது என்னன்னா தர்மம். அந்த தர்மத்துக்கு போக தான் உனக்காக நீ செலவு பண்ணணும். இப்படி நாம நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்க ஆரம்பிச்சாதான் நம்ம மனசானது இந்த உலகத்துல இருந்து வெளில வரும். எல்லா போக்கியத்தையும் நீ அனுபவி. உடனே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சன்னியாசியாக போகணும்னு சொல்ல, ஆனா எல்லாத்தையுமே நீ கடமையாக செய். அது மேல ஆசை கொண்டு செஞ்சேன்னா அது ஒன்னு அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இப்ப பத்னி புத்திராதிகள் இருக்கா, பணம் சம்பாதிக்கிறோம், பாக்கி இந்த காம சௌக்கியங்கள் எல்லாத்தையுமே பார்த்தா எதுக்கு இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா, உன்னை எப்படி உங்க அப்பா நியமிச்சாரோ அதே போல நீ ஒரு குழந்தைய நியமிக்கணும். இந்த காம இச்சைகள், நம்மளுக்கு வேணுங்கிற ஆசைகள் இதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம், அதோட உன் கடமையோடு நிறுத்திக்கணுமே தவிர அது தாண்டி நீ இந்திரிய அதீனமாக போய் 1 2 10ன்னு இப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னா இதுக்கு எங்க முடிவு? இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும், நாக்குக்கு, தோலுக்கு, கண்ணுக்கு, எல்லாத்துக்குமே எல்லா காரியமும் கடமையாக செய்யணும். அதே மாதிரி ஏன் சொல்றான்னா, ஒரு யாகம்ன்றது சும்மா கிடையாதுன்னு. எப்படி ஒரு யாகத்துல ஒரு பசுவை அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பாகத்தை எடுத்து போடணும்னா அந்த பசுவை சம்ஹாரம் பண்ணுவது போல ஆறுது. அப்படி நீ பண்ணும்போது அப்ப எவ்வளவு ஜாகிரதையா நீ பண்ணணும் யாகத்தை. அதுவும் ஒரு ஜீவன் தானே, அந்த ஜீவனை இப்படி கொடுத்தாதான் யாகம் நடக்கும்னா எழுதி வச்சிருக்கான்னா அப்ப ரொம்ப ஸ்ரத்தையாக லோகக்ஷேமார்த்தம் உனக்கு எந்த ஆசையும் இல்லாதபடிக்கு இப்படிதான் யாகம் பண்ணணும்னு ரொம்ப ஜாகிரதைப்படுத்துறார். திரும்ப திரும்ப இதை சொல்லி ரொம்ப ரொம்ப ஜாகிரதைப்படுத்துறார். அப்படி பண்ணி லோகக்ஷேமார்த்தம் பண்ணணும். அந்த பசுவை இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி நீ ஆகாரம் பண்ணுவது போல இந்த மாதிரி எதுவும் வச்சுக்க கூடாது. எல்லாமே உன்னுடைய கடமைக்காக செய்யணுமே தவிர உன் பத்னி புத்திராதிகளுடைய சம்போகமோ இந்த யாகம் கூட லோகக்ஷேமார்த்தம் நீ கடமைக்காக தான் செய்யணுமே தவிர இது எதுவும் உனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக, உன் இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக எதுவுமே நீ பண்ணக்கூடாது. அந்த எண்ணத்தை நீ வளர்த்துக்க கூடாது. அதுல நீ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ற. தப்பான எண்ணத்தோட ஒருத்த யாகம் பண்ணி லோக பிரதிஷ்டகாக தன்னுடைய கீர்த்தியை பேசணும்னு இப்படி பண்ணினானே ஆனால் இவன் காலமானதுக்கு அப்புறம் இவனுக்கு சொர்க்கம் கிடையாதான். அங்க காத்துன்னு இருக்குமா அத்தனை பசுக்களும் இவனை ஹிம்சை பண்ணணும்னு, இப்படி என்னை ஹிம்சை பண்ணினேடா, உன்னை நான் ஒரு வழி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே காத்துன்னு இருக்கோம். அதனால அதையும் நாம் மனசுல வச்சுட்டு யாகங்கள் பண்ணணும்னு, ஏதோ யாகம்னு சும்மா அங்கே ஏற்பாடாகிறது நடத்துன்றத படிக்கி அப்படி பண்ணக்கூடாது. அதனால யாகம் பண்ணணும்னாலும் இத்தனை விஷயங்களும் தெரிந்து கொண்டு பகவதர்ப்பண புத்தியோட எல்லா திரவியமும் பகவத் ஸ்வரூபமாக பார்த்துண்டு, எப்படி பரதர் அந்த ரிஷபருடைய முதல் புத்திரனா இருக்கக்கூடிய பரதன் பண்ணாரோ எல்லாத்தையும் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து யாகம் பண்ணி அப்படி லோக க்ஷேமார்த்தம் பண்ணார். யாரும் இத்தனை யாகங்கள் பரம பவித்திரமாக பண்ண அவருக்கு பரத தீட்சிதர், பரத வாஜ்பேயர்னு பட்டம் யாரும் கொடுக்கல அவருக்கு. அவரும் பரதராக தான் இருந்தார். ஆகையினால இந்த ஒரு சின்ன பிரதிஷ்டையை கூட எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற. இது எல்லாமே பகவதர்ப்பண புத்தியோட இந்த யாகமானது பண்ணணும். அதை ரொம்ப ரொம்ப ஜாகிரதைப்படுத்துறார். அப்படி இல்லைன்னா அது அப்ரீதிகரமா ஆகி நமக்கே அமங்கலத்தை கொடுக்கும்ன்றது போல இந்த விஷயத்த ரொம்ப ஜாகிரதையா பேசின்னு வரார் இந்த சமசர். இவ்வாறு இந்த யாக யஜ்ஞங்களை பத்தி அதை பண்ணக்கூடிய விதானத்தை எல்லாத்தையும் அற்புதமாக சொல்லி என்ன சொல்றாருன்னா, நீ எது பண்ணினாலும் சரி பகவதர்ப்பண புத்தி
பக்தியோட பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இந்த பக்தி இல்லாம எனக்கு எல்லா வித்தையும் தெரியும், நான் தான் வசிஷ்டன், நான் தான் வியாசர்னு நினைத்து கொண்டு அந்த கர்மா கர்மா கர்மான்னு அதுல உழுந்து இந்த கர்மாவோடையே இருக்கிறதுனால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இதனால ஒன்ன அறியாம உனக்குள்ள ஒரு அகம்பாவமானது உண்டாகும். என்ன மாதிரி ஒருத்தன் யாகம் பண்ணவன் உண்டா, என்ன மாதிரி விஷயம் தெரிஞ்சுட்டவன் உண்டான்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா 4 பேர் எழுந்து நமஸ்காரம் பண்ணணும், என்னை பார்த்து உட்காந்து எனக்கு தான் முதல்ல தட்சிணை கொடுக்கணும்னு இப்படி ஒன்னறியாம உன் மனசுக்குள்ள அது உண்டாகும்பா. அது உண்டானதுன்னா அது ஒரு அசுரன் மாதிரி, உனக்கே தெரியாது, அதுலேருந்து உன்னால மீளவே முடியாது. நாமளே இதுல சரியா இருக்கோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறியாமலே நாம ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுன்னு நாம அப்படியே உள்ள உக்காந்துறது போல ஆயிடும். இது ரொம்ப ஒரு அசுரன் மாதிரி. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்தையும் நாம பகவானை வச்சு பகவதர்ப்பண புத்தியோட பக்தியுடன், பக்தினா ஏதோ நாம சங்கீர்த்தனம் பண்றது பஜனை பண்றதுன்னு இல்லை, எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது, பகவத் அர்ப்பண புத்தியோட இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இந்த சமசர் அந்த நிமி கேட்ட பிரச்சனத்துக்கு பதில் சொல்றார். இப்படி அற்புதமாக சமசர் கடைசியா சாரமா என்ன சொல்றாருன்னா, விவேக சூடாமணியில சங்கராச்சாரியர் சொன்னது போல சித்தஸ்ய சுத்தையே கர்மா நது வஸ்தூபலப்தையே. இந்த வஸ்துக்கள் வேணும் வஸ்துக்கள் வேணும்னு நீ பண்றக்கூடிய கர்மாவானது வஸ்துக்களை கொடுக்கும், ஆனா அதுக்காக இது வந்தது கிடையாதுப்பா. உன்னுடைய சித்தத்தை சுத்தி ஆக்கிறதுக்கு தான் இத்தனை கர்மாக்களும் நீ பண்ணும்போது உன் சித்தம் சுத்தி ஆறுதான்னு பார்த்துட்டே வா, சேர்ந்து சேர்ந்து கொண்டு போ. ஒரு காலம் உன் சித்தம் சுத்தி ஆகாம நீ பழையச வேற இன்னும் உழண்டுண்டே இருந்த அப்படின்னா இந்த கர்மாவனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றத தெரிந்து கொண்டு நாம எல்லா கர்மானுஷ்டானங்களையும் அனுஷ்டானம் பண்ணணும். இதுல முதல்ல உலகத்துல சிரேஷ்டமானது எது அப்படின்னா அக்னிஹோத்திரம் யாகம் அப்படின்னு பாகவதமே ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வருது. வேதம் கூட இது முக்கியமாக சொல்றது. அப்பேற்பட்ட அக்னிஹோத்திர யாகங்கள் கூட உன்னுடைய மனசை பரிசுத்தமாகறதுக்காக தான் வந்தது. அதில் லோகக்ஷேமார்த்தமும் நடக்க போகிறது. இதில் பிராணிஹிம்சையும் இருக்கு. இத்தனை இருக்கும்போது அது எவ்வளோ ஜாகிரதையா நாம பண்ணணும். அப்படி பண்ணும்போது பகவதர்ப்பண புத்தியோட இத்தனையும் பண்ணினாதான் உனக்கும் க்ஷேமார்த்தம். உன் மனசும் சரியா இருந்தான்னு நீ கவனிக்கணும், இத்தனை விஷயத்தை பார்க்கணும். அதனால இத்தனை கர்மாக்களும் எதுக்கு வந்தது அப்படின்னா உன் சித்த சுத்திக்காக அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம வாழணும்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்த இந்த அத்தியாயத்தில் இவர் சொல்லியிருக்கார். யாகம் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு தடவை சேவிச்சுட்டு இந்த அத்தியாயத்தை யாகம் பண்ணினா நம்ம மனசு கூட சரியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி யாகம் பண்ணவா எத்தனை மகாத்மாக்கள் இருந்திருக்கா, அவளை நம்ம நேரா பார்த்ததில்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இந்த மாதிரி அத்தியாயங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கும். அதனால யாகம் பண்றதுக்கு முன்னாடி இத்தனை விஷயத்தையும் தெரிந்து கொள்ளணும்ன்றது போல இருக்கு. இவர் சொல்றது அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அப்படி சமசர் முடிக்கிறார். மேல கடைசியா இருக்கக்கூடிய கரபாஜனர் அவரை பார்த்து நிமி கேட்கிறார், சுவாமி பகவான் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இந்த காலத்துக்கு ஏத்தது போல பிறக்கிறார், காலத்துக்கு ஏத்தது போல அவரை பஜிக்கிறதுன்றது இருந்துட்டு இருக்கு. இதுதான் நானும் பார்த்துட்டு வரேன். இந்த 4 விதமான யுகங்கள் இவைகள்லாம் இருக்கே, அப்பப்போது பகவான் எப்படி வரார், ஏன் இப்படி மாறி மாறி தான் பஜிக்கணுமா, அப்படி பஜித்தா க்ஷேமத்தை அடைய முடியுமா, இந்த காலமானது எப்படி இருக்கு, இப்படிதான் வருதா அப்படின்றத நீங்க எனக்கு அந்த விஷயத்தை விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு நிமி கேட்ட உடனே கடைசியா இருக்கக்கூடிய கரபாஜனர் இந்த பகவான் எந்தெந்த யுகத்துல எப்படி அவதாரம் பண்ணி என்ன பண்றான்றத அவரும் விஸ்தாரமாக சொல்றார். மேல இப்படி கேள்வி கேட்ட உடனே மேல கரபாஜனர் ஆரம்பிக்கிறார். ஆமாம்பா, நீ சொன்னது போல 4 விதமான யுகங்கள் இருக்கு. இது ஒரு சதுர்யுகம். இது இப்படி நடந்துட்டே ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. இதுக்கு காலச்சக்கரம் என்று பெயர். இந்த 4 விதமான யுகத்துல பகவான் 4 விதமாக அவதாரம் செய்கிறார்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள். இதுல முதல்ல இருக்கிறது கிருதயுகம். இந்த கிருதயுகத்துல பகவான் நல்ல சுக்ல ரூபத்துல வெள்ளை வெள்ளேன்னு வராராம். அந்த பிரபு எப்படி இருப்பார்னா ஜட்டாதாரியாக சதுர்புஜத்தோட சங்கச்சக்கர கதாபத்மங்களோட கையில கமண்டலையும் வச்சுண்டு ஒரு மரவுருவியை தரிச்சுண்டு மான் தோல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு ரிஷி போல இருப்பார். ஏன்னா அந்த யுகத்துல பார்த்தா எல்லோரும் யாக யஜ்ஞத்தை விட தியானம் பண்ணி அடையவாதான் ஜாஸ்தி. அப்படி மனசானது எப்பொழுதும் சமாதானமாக இருக்கும். எல்லோரும் ரிஷிதுல்யாலாக இருப்பா அந்த யுக தர்மத்தினால. இப்படி பகவான் அப்படி கௌஸ்துபத்தோடையும் சதுர்புஜத்தோடையும் மரவுருவி தரித்து கொண்டு மான் தோலை வைத்து கொண்டு ஜட்டாதாரியாக இப்படி சுக்லவர்ணமாக அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு இருப்பார் அந்த பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லோரும் சமதமத்தோட
மனசு அடங்கினர்களாக பகவானை தியானம் பண்ணி இந்த யுகத்தில் அடைவார்கள். இந்த கிருதயுகத்தில் இருக்கிற பிரபுவை ஹம்சன், சுபர்ணன், வைகுண்டன் முதலிய பெயரை வைத்து கூப்பிட்டு எல்லோரும் பஜிக்கிறார்கள். இந்த யுகத்தில் பெரும்பாலும் தியானம் பண்ணி மனசு அடங்கினவர்களா இருக்கிறதுனால தியானம் பண்ணி அடைகிறார்கள்னு சொன்னார். அடுத்ததாக திரேதா யுகத்தை சொல்லும்போது இந்த யுகத்துல பகவான் ரக்த வர்ணம், சிவப்பு நிறத்துல பிறக்கிறார் அப்படின்னு சொல்ற. அப்படி பிறந்து பகவான் வேதஸ்வரூபமா இருக்காராம். பிறக்கும் போதே சுருக்கு சுருவத்தோட கையில வைத்து கொண்டு, சுருக்கு சுருவம்னு சொல்லுவோம்ல, இந்த நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணும்போது இந்த நெய் விடுறது ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும், அதுக்கு சுருக்கு சுருவம் பேரு. அது யாகத்துல இது ரொம்ப முக்கியமானது. அதை வச்சுதான் அந்த திரவியங்கள்லாம் சமர்ப்பிப்போம் அந்த ஹோம குண்டத்துல. அதோடையே பகவான் அவதாரம் சதுர்புஜத்தோட கௌஸ்துபத்தோட தான் பகவான்னு காண்பிக்கிறதுக்காக இந்த சமயத்துல சிவப்பு வர்ணத்துல பிறப்பார். அவருடைய கேசமானது அப்படியே ஸ்வர்ணமயமாக இருக்குமா அவருடைய கேசமானது. அவர் அப்படியே த்ரையின்னு சொல்லக்கூடிய வேதத்துக்கே த்ரை என்று பேர். ரிக், யஜு, சாமன்றது ரொம்ப முக்கியமான வேதங்களா இருக்கிறதுனால அந்த வேதத்துக்கு இன்னொரு பேரு த்ரை. அப்படி வேதஸ்வரூபான வேதோக்த தர்மமா இருக்கக்கூடிய யாகங்கள் செய்யணும்ன்றதுக்காக சுருக்கு சுருவத்தோடையே சிவப்பு நிறத்தோடையே பகவான் வருவார். இந்த யுகத்துல பெரும்பாலானவர்கள் எல்லோரும் கர்மானுஷ்டானங்கள், யாக யஜ்ஞங்கள்ல பண்ணி பகவான் ஆராதனம் பண்ணி க்ஷேமத்தை அடையறா அப்படின்னு சொல்றார். இந்த யுகத்துல பகவான விஷ்ணு, யஜ்ஞா, வேதகர்பா, உருக்கிரமஹான்னு முதலிய பேரை வைத்து கொண்டு பகவான் ஆராதனம் பண்றாருன்னு இந்த திரேதா யுகத்தை பற்றி சொல்றார். இந்த திரேதா யுகத்துல யாக யஜ்ஞத்தினால பகவான ஆராதனம் பண்றார். அடுத்ததாக துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்துல பகவான் ஷியாமலவர்ணன், ஷியாமலவர்ணன் நீருண்ட மேகம் இருக்கும்ல, அந்த வர்ணத்துல பகவான் பீதாம்பரத்தை தரித்து கொண்டு சங்கசக்கர கதாபத்மத்தோட மார்பல மகாலட்சுமியோட பகவானானவர் இந்த வர்ணத்துல வரார் அப்படின்னு சொல்ற. சுக்லோ ரக்தஸ்ததா பீதா இதானிங் விஷதாங்கதான்னு கர்காச்சாரியரை சொன்னார் ஒன்று கிருஷ்ணரை பார்த்து. அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு முன்னாடி இது இந்த துவாபர யுக ஆரம்பத்துல சொல்ற பகவான் இப்படி பஜிப்பாலாம். துவாபர யுக ஆரம்பத்துல ஷியாமல வர்ணனாக பீதாம்பரத்தை தரித்து கொண்டு சங்கசக்கர கதாபத்மத்தோட இருப்பார். அந்த துவாபர யுகத்துல முக்கியமானது எதுன்னா, இந்த ஜனங்களுடைய தன்மையானது மனசளவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. முதல்ல தியானம் பண்ணி அடைந்தவர்கள் அந்த தியானத்துல மனசு அடங்காத போது அடுத்ததாக யாக யஜ்ஞங்கள் கர்ம மூலியமாக போனார்கள். அந்த யாக யஜ்ஞங்கள் பண்றதுக்கு கூட மனோபக்குவம் இல்லாததுனால அடுத்தது பூஜா விதானங்கள்ல இறங்குறார்கள். வேதாகம பூஜைகள், அப்புறம் தாந்திரிகமான பூஜைகள், எப்படி பகவான நன்கு பூஜைகள் செய்யணுமோ அந்த பூஜா விதானத்தை பிரதானமாக உள்ளக்கூடிய யுகம் எதுன்னா துவாபர யுகம். அந்த யுகத்துல பிரபு ஷியாமல வர்ணத்தோட பீதாம்பரதாரியாக இருக்கார். இந்த யுகத்துல இருக்கக்கூடிய பிரபுவை வாசுதேவனாகவும் பிரத்யும்னாகவும் அனிருத்தனாகவும் இப்படி இந்த யுகத்துல இந்த பெயரெல்லாம் வைத்து கொண்டு ஜனங்கள் பகவானை பஜிக்கிறார். அடுத்ததாக கலியுகம். இந்த கலியுகத்துல எல்லோரும் நாம சங்கீர்த்தனத்தினால பகவான் அடையிறார்கள். இந்த கலியுக தெய்வம் யாரு அப்படின்னா இந்த கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்ம கலியுகத்துக்கு பிரயோஜனம் அடையணும்னு தான் பகவான் அந்த கலியுகம் ஆரம்பம் துவாபர யுக கடைசியில் அவதாரம் பண்ணினார். நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய மூர்த்தி யாருன்னா அந்த கிருஷ்ணன் தான். அதே கிருஷ்ணன் தான் இந்த கலியுகத்துல இந்த கிருஷ்ணனை நாம சங்கீர்த்தனத்தினால அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி பஜிச்சு அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணரை பத்தி சொல்லி நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையும் சொல்றா, நாம சங்கீர்த்தத்தினால அடையறா அப்படின்னு. அதுக்கும் மேல இந்த கலியுகத்துல எல்லாமும் நடக்கும்ன்ற. இந்த கலியுகத்துல தியானம் பண்ணியும் அடைவார்கள், யாகம் பண்ணியும் அடைவார்கள், பூஜா விதானத்தினாலையும் அடைவார்கள், விசேஷமாக நாம சங்கீர்த்தனத்தை வச்சு அடைவார்கள்னு கலியுகத்தினுடைய பெருமையை நான்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்படி அற்புதமாக வர்ணிச்சுன்னே வரும்போது நடுப்புற 2 ஸ்லோகங்கள் சொல்ற. இவர் ராமபக்தரா இருந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா இவர் முன்னாடியே எல்லா கதைகளும் சொன்னாலும் இவா சர்வஜாலா இருக்கிறதுனால ராமச்சந்திரமூர்த்தி பிறக்க போறார்னு தெரிந்து கொண்டு இந்த நிமியோட வம்சத்துல தான் சீதாதேவியும் பிறக்க போறா. அந்த சீதாதேவியை ராமச்சந்திர பிரபு விவாகம் செய்து கொள்ள போற. அந்த சீதையும் சேர்த்து இவ சர்வஜரா இருக்கிறதுனால வரக்கூடிய ராமச்சந்திர பிரபுவை நினைச்சுண்டு ஒரு அற்புதமான 2 ஸ்லோகங்கள் இதை சம்பந்தமே இல்லாம சொல்றார். இது ராமருக்காகவே சொன்னது போல இருக்கும். இவர் ராமபக்தரா இருந்திருப்பார் போல இருக்கு. அற்புதமான 2 ஸ்லோகம். அப்பேற்பட்ட பிரபுவனுடைய திருவிடைய தியானம் பண்ணும் தியேயம் சதா அப்படின்னு வந்தே மகாபுருஷத்தே சரணாரவிந்தம். அப்பேற்பட்ட புருஷன் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடையாது.
அப்படின்னு ஹே பிரபு அப்படின்னு கேட்டு, ஹே பிரபு உனக்கு நமஸ்காரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்தே மகாபுருஷத்தே சரணாரவிந்தம்னு 2 ஸ்லோகங்கள், ரெண்டுமே கடைசியில் அப்படி முடியும். அற்புதமாக 2 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்க. ஏயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோகோ தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் शरण्यं भृत्यार्तिगो प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुष ते चरणारविन्दो वन्दे महापुरुष ते चरणारविन्दं त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सित राज्यलक्ष्मीः धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दं வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். உனக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்பேற்பட்ட அந்த திருவடிக்கு நமஸ்காரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு அற்புதமாக சொல்லிட்டு வர. ஏயம் சதா அந்த பிரபுவனுடைய திருவடியை அனவரத்தமும் தியானம் பண்ணணும். எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னா பரிபவக்னம் அபீஷ்டதோகம். நம்ம செய்யக்கூடிய அத்தனை பாபத்தையும் நிசேஷமா போக்கிடுமா அந்த திருவடியினுடைய தியானமானது. அந்த திருவடி நேரா வரும்போது அந்த நமஸ்காரம் பண்ணணும்னா அப்புறம் ராமாவதாரத்தில் தானே பண்ண முடியும். அப்படி சொல்லல, நீ தியானம் பண்ணாலே போதும். அப்பேற்பட்ட மகாபுருஷனா இருக்கக்கூடிய சரணாரவிந்தத்தை நீ சதா தியானம் பண்ணிட்டு இருந்தாலே போதும், உன்னுடைய அத்தனை பாவங்களும் போடும். தீர்த்தாஸ்பதம், எல்லா தீர்த்தங்களுக்கும் அதான் ஆசிரயமா. நீ கங்கைக்கு போகணும், யமுனைக்கு போகணும், கோதாவரிக்கு போகணும், காவேரிக்கு போகணும்னு ஆசைப்பட வேண்டாம். அந்த பிரபுவனுடைய திருவடியை அனவரத்தமும் தியானம் பண்ணிட்டு இருந்தாலே உன் மனசமே தீர்த்தமாயிடும், தீர்த்தமயமாக உன் மனதானது ஆயிடும். இப்படி தியானம் பண்ணிட்டு இருந்தான்ற தீர்த்தாஸ்பதம் சிவ விரிஞ்சி நுதம் சரண்யம். அப்பேற்பட்ட அந்த திருவடியை யாரெல்லாம் தியானம் பண்றா, யாரெல்லாம் அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்றான்னா சிவ விரிஞ்சி நுதம், பிரம்மதேவன் பரமேஸ்வரன்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள்லாம். பிருத்யார்த்திகம் பிரணதபால பவாப்திபோதம். பிருத்ய ஆர்த்திகம் அப்படின்ட்டு, ஆர்த்தின்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். யாருகிட்டையும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குன்னு ஒருத்தர்கிட்டையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதபடிக்கு ராத்திரி அழுது அழுது தலகாணி நனைஞ்சு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் இந்த கஷ்டமானது இருக்கு. அந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட பிரபுட்ட தான் சொல்ல முடியும். சொன்னா அவர் தீர்த்துடுவாராம். ஏதோ சில காலங்கள் கஷ்டப்படுவது போல இருக்கும், எங்க போச்சுன்னே தெரியாது. பிருத்யார்த்திகம், தன்னுடைய நிஜ பிருத்தியனுக்கு அந்த ஆர்த்தி எங்க போனதுன்னே தெரியாது, பிறகு பண்ணிடுவாராம். பிரணத்தபால பவாப்திபோதம், யார் அவனை ஆசிரியிக்கிறார்களோ இந்த சம்சாரமாகிற சாகரத்துக்கு ஓடை போல அப்பேற்பட்ட அந்த பிரபுவனுடைய திருவடிய வந்தே மகாபுருஷ தே சரணாரவிந்தம். அப்பேற்பட்டவனுடைய சரணாரவிந்தத்துக்கு நமஸ்காரம் தான் பண்ணணும். எப்பேற்பட்ட ராஜ்யத்தை விட்டார்? தியக்த்வா சுதுஸ்தியஜ சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மி. சுதுஸ்தியஜம் சுரேப்சிதமா, இந்திரனே ஆசைப்பட்டானோ அந்த அயோத்தியில ராஜாவா இருக்கணும்னு இந்த ரகு முதலியவர்கள் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது, அம்பரீஷன் முதலிய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்திரனே ஆசைப்பட்டான். தேவர்களே ஆசைப்படக்கூடிய அந்த ராஜ்யம் சுதுஸ்தியஜ சுரேப்சித, விடவே முடியாதான். சாதாரண ஒரு சொத்தை விட்டு கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு மனசு வரமாட்டேங்கிறது. ஒரு 5000 ரூபாய் அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்துட்டான்னா, ஆஹாஹா 10,000 ரூபாய் அவசரப்பட்டு கொடுத்துட்டோமேன்னு ஏதோ 10,000 ரூபாய் கொடுத்ததுக்கு நமக்கு இப்படி மனசுல விதுக்குங்கணும். எப்பேற்பட்ட சொத்து திரும்ப அது கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஆனா எல்லாத்தையும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்பாவுடைய வாக்கு காப்பாற்றணும்ன்றதுக்காக தர்மிஷ்ட ஆர்யவச்சசா,
அப்படி அப்பாவுடைய வாக்க காப்பாற்றணுன்றதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தாரே என் பிரபு. எதகாதரண்யோ, காட்டுக்கு வந்தார். அவருடைய திருவடி காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு தேவி அந்த மானை காமிச்சாலோனோ, நாதா இந்த மான் வேணும்னு சொன்னாலோனோ, அப்போ மாயாமிருகம் தயிதயேப்சிதமன்வதாவது, தன்னுடைய பிரிய பத்னி எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம் பிரபு. அது மாயாமிருகம்னு தெரிந்து கொண்டு சீதைக்காக அந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணதோனும் அந்த திருவடி. அப்படி சீதைக்காக அந்த மானை தேடிண்டு அந்த காட்டுல கல்லும் முள்ளும் குத்தும் போது அப்படி தேடிண்டு போனதே அப்பேற்பட்ட சரணாரவிந்தம் நம்மளை காப்பாத்தட்டும். மாயாமிருகம் தயிதயேப்சிதமன்வதாவது வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தோ. அப்பேற்பட்ட அந்த பிரபுனுடைய சரணாரவிந்தத்தை தியேயம் சதா, நாம சதா தியேயம், நாம தியானம் பண்ணணும்னு, இதுதான் நீ பண்ணணும்னு சொல்லிட்ட. இந்த மேல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம நடுப்புற 2 ஸ்லோகம் இதானது வரும். இந்த கரபாஜனர் சுத்த ராமபக்தரா இருந்திருக்கார். அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு சீதைக்காக தன்னுடைய பிரியபத்னியா இருக்கக்கூடிய சீதை இந்த மான் வேணும் நாதான்னு கேட்டவுடனே அது பின்னாடி கல்லும் முள்ளும் குத்தி இதெல்லாம் சஞ்சாரம் பண்ணதே அந்த திருவடி. இந்த திருவடியை நம்ம எப்பொழுதும் தியானம் பண்ணுவோம். அப்பேற்பட்ட திருவடி நமக்கு எல்லா பாபங்களையும் போக்கும், நம்ம மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும், நமக்கு சம்சார சாகத்துல தாண்ட வைக்கிறதுக்கு ஒரு ஓட போல இருக்கும் நம்மளுக்கு. அப்படின்றது போல அற்புதமாக இந்த கரபாஜனர் 2 ஸ்லோகம் ராமரை பத்தி சொன்னார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இவ்வாறு ராமரை பத்தி சொல்லிட்டு அடுத்தது இந்த கலியுகத்துல அதனுடைய பெருமையை சொல்றாராம். இந்த கலின்னு இது எல்லாரும் திட்டாலே, இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவானை அடையிறதுன்றது, பகவான் சீக்கிரம் வந்துருவாரா அந்த கலியுகத்துல. அதுக்கும் மிஞ்சி இந்த கலிபுருஷன் நம்மள இந்த தர்மத்திலையும் பகவான் கிட்டையும் ஈடுபட முடியாதபடிக்கு பண்றான். ஆனா இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி பக்தி பண்ணி அடையணும்னு மற்ற யுகத்துல பிறந்த மகான்கள்லாம் ஆசைப்பட்டு பரப்பார்களாம். கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக அப்படின்னு இந்த கலியுகம்னு காத்துண்டு மகான்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் அடையணும், பக்தி பண்ணி பகவான் அடையணும்னு ஆசைப்பட்டு பரப்பார்கள் அப்படின்னு சொன்னது, அவர் சொன்னது சத்தியமாக்குவது போல. நம்ம பக்க விஜய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா எல்லாம் தெரியும். சாக்ஷாத் வியாசரே தான் ஜெயதேவராக பிறந்தார் அப்படின்னு சொல்லுவா. சாக்ஷாத் உத்தவரே தான் நாமதேவராகவும் திரும்ப துக்காராமாகவும் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவா. சாக்ஷாத் நாரதரே தான் புரந்தரதாசராக பிறந்தார் அப்படின்வா. ஹனுமாரே தான் சமர்த்த ராமதாசராக பிறகுறாராம் ராமபக்தி பண்ணணும் அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவா. சாக்ஷாத் சுகாச்சாரியால் பிரம்மனிஷ்டாலே தான் கபீர்தாசரா பிறந்தார். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, பாகவதால் பிறக்கிறது இல்லை, பகவானே பிறக்கிறார் ஆசைப்பட்டு. ஏன்னா பாண்டுரங்கனே தான் ஞானேஸ்வரராக பிறக்கிறார். பகவான் மாத்திரம் இல்லாதபடிக்கு திரிமூர்த்திகள் ஆசைப்படுறா அவதாரம் பண்ணணும்னு. நிவர்த்தி தேவர் பரமேஸ்வரனாகவும், சோபான தேவர் பிரம்மதேவராகவும், முக்தாபாயின்னு இந்த ஞானேஸ்வரருடைய சேர்ந்துட்டு 2 சகோதரர்கள், சகோதரி. யாருன்னா பாண்டுரங்கன் பரமேஸ்வரன் பிரம்மதேவர், சாக்ஷாத் அம்பாள் புவனேஸ்வரியே முக்தாபாயியா பிறக்கிறார்னு இப்படி சொல்லுவா. இது என்ன பாகவதால் மாத்திரம் பிறக்கிறது ஆச்சரியம் இல்லை, அந்த பகவான் ரூபத்தில் இருக்கிற திரிமூர்த்திகளே இந்த கலியுகத்தில் அவதாரம் பண்ணி இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமை சொன்னா அப்படின்னு பக்தி விஜய சரித்திரத்தில் எல்லாத்துலேயும் வரும். அதுக்கும் மேலே நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போனேன்னா பகவான் அவதாரம் பண்ணுறது, பாகவதால் அவதாரம் பண்ணுறது, அதுவும் தாண்டி பகவான் கிருஷ்ணர் கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருக்காலும், இந்த முரளிதரனாகவும் வம்சீதரனாகவும் கையில் புல்லாங்குழல் வச்சுருக்காரணும். கிருஷ்ணரை வர்ணிக்கணும்னா ஒன்று மயில்பீலி வச்சு சொல்லுவா, பர்காபீடம் நட்டவர்வப்பு ஒன்று, இல்லை கையில் புல்லாங்குழல் வச்சுன்னு சொல்லுவா வம்சி விபூஷித கராத்துன்னு. அந்த கையில் புல்லாங்குழல் வச்சுருக்காரணும், அந்த புல்லாங்குழலே ஒரு பக்தனாக அவதாரம் பண்ணினது அவர் தான் ஹிதஹரி வம்சர். அவர் தனக்குன்னு ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி இன்னைக்கும் ஹிதஹரி வம்சருடைய சம்பிரதாயத்தில் இருந்து கொண்டு அவர் தான் அற்புதமான ராதா சுதாநிதி அப்படின்ற ஒரு கிரந்தத்தை எழுதி ராதா பக்தி, அப்போ ராதா கிருஷ்ணர்கள்கிட்ட எப்படி பண்ணுறது பக்தின்றத இந்த உலகத்துக்கு ஒரு சம்பிரதாயமே காண்பிச்சு இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் அந்த சம்பிரதாயத்தில் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கிறவா இன்னைக்கும் இருக்கா. இங்கே பாகவதால் பிறக்கிறது ஆச்சரியம், பகவானே பிறக்கிறது ஆச்சரியம் இல்லை, பகவான் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலே ஒரு பக்தனாக பிறந்ததுன்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா. ஸ்ரீ அண்ணாவும்
அவருடைய வைஷ்ணவ சம்ஹிதையில சொல்லியிருக்கார், அந்த பகவான் கையில வச்சுருக்கிற அந்த புல்லாங்குழல் தான் ஹிதகரி வம்சராக பிறந்ததுன்னு. அதனால இந்த கலியுகத்துல எல்லோரும் திட்டும் போது அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார் இந்த கரபாஜனர். இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணி பக்தி பண்ணி அடையணும் அப்படின்னு மகான்கள், அந்த பகவானே ஆசைப்படுறான், மகான்கள் ஆசைப்படுறான் தான் இவர் சொல்றார். கலு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா என்று. கொச்சின் கொச்சின் மகாராஜா திரவிடேஷுச்ச பூரிஷான்னு அற்புதமா சொல்றார். ஏ ராஜன்னு, இதில் பார்த்தா அந்த திரவிட தேசத்துல இருக்காளே, அந்த திரவிட தேசத்துல இருக்கிறவா எல்லோரும் பகவத் பக்தி அப்படி பண்ணுவார்கள், நாராயண பக்தர்களா இருப்பா. அதுக்கும் மேலே இந்த தாமிரபரணி நதிக்கரையில, வைகை நதிக்கரையில, இந்த காவேரி நதிக்கரையில பிறந்தவர்கள் எல்லோரும் நாமத்துக்காக நாமம் சொல்லி, நாமத்துக்காக பிறக்க போறா, நாமத்துக்காக பிறந்தார்கள், நாம சங்கீர்த்தனத்துக்காக பிறக்க போறா அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னது வாக்கு சத்தியம் இருக்கிறது போல, இதே காவேரி தீரத்துல தானே நாம சித்தாந்தனம் பண்ண பகவன் நாம போதேந்திரால் பிறந்திருக்கார். நாமத்தினாலேயே பரிசுத்தமான ஸ்ரீதர் ஐயாவால் பிறந்திருக்கார். இந்த பகவன் நாம பஜன சம்பிரதாயத்தை உலகத்துக்கு முழுக்க காண்பிக்கிறதுக்காக சாட்சாத் ராமச்சந்திர பிரபுவனுடைய அவதாரமாக சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த காவேரி கரையில தான் எல்லாரும் சஞ்சாரம் பண்ணி இந்த நாமஸ்மரணத்தினால பகவான் அடையணும்னு காண்பிச்சவா. பகவன் நாமத்துக்கு நாமம் சொன்னாதான் நம்மளுக்கு கதி முன்னேற முடியும், நமக்கு க்ஷேமத்தை அடையும்னு ஏதோ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு இல்லாதபடிக்கு இதுக்கு ஒரு சித்தாந்தமாக நாம சித்தாந்தம்னு ஒரு கிரந்தம் பண்ணி நமக்கு கொடுத்த மகான் பகவான் நாம போதேந்திரால் ஒரு நாளைக்கு 108 ராமநாமம் சொன்னாதான் பிக்ஷை எடுத்துப்பாராம். அப்படி ஏதோ நாமம் உபதேசத்துக்கு மாத்திரம் இல்லை, தான் அதில் அனுஷ்டானம் வைத்து கொள்ளணும்னு அப்படி இருக்கார் போதேந்திரால். அப்படி ஸ்ரீதரையாவாலும் சிவஸ்நாம ஸ்மரணம் பண்ணி கொண்டு அப்படி பரமேஸ்வரனே அவருக்கு பிரசாதம் கொடுத்தது போல, மழை காலத்தில் கொடுத்தது போல அவருடைய சரித்திரமானது இருக்கு. சத்குரு சுவாமிகள் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி இந்த பஜன சம்பிரதாயத்தை கொடுத்து இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பாகவதர்கள், எத்தனை லட்சக்கணக்கான கல்யாணோற்சவங்கள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் சத்குரு சுவாமிகள் தான். அன்னைக்கு அந்த கரபாஜனர் நிமி சக்கரவர்த்திக்கு சொன்னது இந்த பஜன சம்பிரதாயத்தை எடுத்து பார்த்தா எல்லாம் காவேரி கரையில் இருக்கிற மகான்களுடைய பாட்டுகள் தான். ஏதோ தன் சாமர்த்தியத்தினால பாடினவா பாட்டு கிடையாது, எல்லாம் உத்தம நாராயண பக்தர்கள். இவர் சொன்னது போல ஜெயதேவருடைய அஷ்டபதி பரியந்தம் மாநிலங்களுடைய பக்தர்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா நாராயண தீர்த்த, சதாசிவ பிரம்மேந்திரால், கோபாலகிருஷ்ண பாரதியார், அப்புறம் தியாகராஜ சுவாமிகள், ஊத்துக்காடு வெங்கடகவி எல்லாரும் இந்த காவேரி கரையில இருந்து பகவத் பக்தி பண்ணவர்கள் தான். இங்க என்ன ஆச்சரியம்னா இவர் சொல்லும்போது பிரம்மனிஷ்டால் வாக்குனால இந்த காவேரி தீரத்திலையும் தாமிரபரணி நதி தீரத்திலையும் இந்த வைகை நதி தீரத்திலும் இருக்கிறவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் நாராயண பக்தர்களா இருந்து கொண்டு பகவத் பக்தி பண்ணுவார்கள்னு நம்ம திராவிட தேசத்தை பத்தி முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இது மாத்திரமா இப்ப இந்த பகவன் நாம போதேந்திராலாம் ஒரு 500 வருஷம் 600 வருஷம் முன்னாடி நாம சித்தாந்தம் பண்ணவா. அதுக்கு முன்னாடி எத்தனை மகான்கள் பிறந்திருக்கா, எத்தனை நாயன்மார்கள், எத்தனை ஆழ்வார்கள் பிறந்து அத்தனை பாசுரங்களை கொட்டி தள்ளியிருக்கா, எத்தனை நாயன்மார்கள் பிறந்து பரமேஸ்வரன் மேல பாட்டு பாடியிருக்கா. கம்பராமாயணம்னு எல்லாம் நம்ம திராவிட தேசத்துல தான் இருந்திருக்கு. இப்ப திராவிட தேசம்னாலே ஏதோ நாஸ்திக தேசம்னு அது ஏதோ இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ள மாத்தினது போல இருக்கே தவிர பெரும்பாலானவர்கள் எல்லோரும் பகவத் பக்தியோ பண்ணி கொண்டு நாராயண பக்தர்களா இருப்பான்னு சுகாச்சாரியாலே சொல்லியிருக்க. அதனால அவர் சொன்னதுனால அப்படிதான் இருந்திருக்கு. இதெல்லாம் திறந்து பார்த்தா எல்லோரும் பக்தர்களா இருந்திருக்கா. நாம பெருமைப்படலாம், திராவிட தேசத்தை சேர்ந்தவா எல்லாருக்கும் நாராயண பக்தர்களா இருப்பான்னு பிரம்மனிஷ்டாலே சொன்னான்னு நாம பெருமைப்படலாம். அப்படி இந்த கலியுகத்துல அதுவும் இந்த திராவிட தேசத்துல இந்த காவேரி நதி தீரத்திலையும் தாமிரபரணி நதி தீரத்திலும் வைகை நதி தீரத்திலையும் மகான்கள்லாம் போட்டி போட்டுன்னு அவதாரம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் அடைந்தார்கள்னு பிரமாணத்தோடையே இருக்கு. இவர் சொன்னதும் சத்தியமாக இருக்கு. இத்தனையும் சொல்லி கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தான் அகம்பாவத்தை விட்டுட்டு லோகக்ஷேமார்த்தம் வாழ்ந்து கொண்டு பகவான அனவரத்தம் ஸ்மரிச்சென்று பகவான் தான் கத்தின்னு நினைத்து கொண்டு மோட்ச மார்க்கத்துல ஒருத்தன் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இப்படி வாழ்ந்தானே ஆனால் இவனுக்கு இந்த நிஷித்த கர்மாக்கள் இவைகள்லாம் இருக்கும்ல, இத்தனையும் போக்கி இவனுக்கு சன்மார்க்கத்துல இவன் மனச போகுவது போல பண்ணி இவனை தன்கிட்ட அழிச்சிக்க வேண்டிய பொறுப்பு பகவான் கிட்ட வந்துருமா. பகவான் அதை பார்த்துப்பார். ஆகையினால ஒரு ஜீவன் என்ன பண்ணணும்னா அதுல போகிறதுக்குள்ள முயற்சி எடுக்கணும். முயற்சி மாத்திரம் எடுக்கலன்னா பகவான் அதுக்கு வழியே காண்பிக்க மாட்டார். உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் அப்படிதானே இருக்கு. நம்ம முயற்சி பண்ணாதானே, நாம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா 3 அடி அது நமக்கு காமிக்கிறது.
பகவத் விஷயத்திலையும் இப்படிதான், ஆனா இன்னும் தீவிரமும் ஜாஸ்தியா இருக்கணும். அந்த தீவிரத்தோட பகவான் தான் கதின்னு இப்படி ஒருத்தன் சர்வஸ்வம் பகவதர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தான்னா இவனுடைய நிஷித்த கர்மாக்களை முழுக்க போக்கி இவனுக்கு இந்த புண்ணிய பாபத்தினால வரக்கூடிய இந்த சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் அத்தியந்த உபரத்தியை ஏற்படுத்தி கடைசியா இந்த ஜீவனை தன்கிட்ட அழிச்சிக்க வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு இருக்கு. ஆகையினாலே இந்த புண்ணியம் ஜாஸ்தி ஆயிடுதா, பாபம் ஜாஸ்தி ஆயிடுதா, இதை பத்தி யோசிக்காதபடிக்கு பெரியோர்கள்லாம் என்ன சொல்றா, பகவன் விஷயமாக பகவன் மயமாக நம்ம வாழ்க்கைய மாத்திண்டமே ஆனால் அந்த கவலை பகவானுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு அற்புதமாக இந்த கரபாஜனன் முடிக்கிறார். இதுல என்னன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாலும் எல்லாருடைய ஹிருதயமும் ஒண்ணுதான். ஏன்னா மகான்களுடைய ஹிருதயம் ஒரே மாதிரி தானே இருக்கும், அதனால மாறாது. அதனால நவயோகிகள் ஒவ்வொருத்தர் பேசினாலும் இது எல்லாம் அவளுடைய அபிப்பிராயங்கள் தான். இப்படி நிமிகிட்ட அந்த சத்திரயாகத்துல அவரும் அற்புதமாக ஒவ்வொரு கேள்வி நமக்கு கேட்கறது போல கேட்டு, நமக்கு சாதனை தானே முக்கியம், சாதனா பக்தி தானே தெரிஞ்சுக்கணும். இப்ப சரித்திரங்களா நிறைய தெரிஞ்சிருந்தாலும் இப்ப தசமஸ்கந்தம் முழுக்க சரித்திரம், இதுக்கு மேல சாதனை தான் முக்கியமாக இருக்கு. இந்த சாதனை, அந்த சாதனையானது ஏகாதச ஸ்கந்தத்துல தான் இருக்கு. ஆரம்பமே நவயோகிகளோட உபாக்கியானம் அற்புதமாக இருக்கு. இந்த நிமியும் அந்த சாதனையை தான் கேட்கிறார், இந்த பாகவத தர்மத்தை தான் கேட்கிறார், எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு. அதுக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நவயோகிகள் அற்புதமாக பதில் சொல்றா. இவ்வாறு உபதேசம் பண்றார்கள் நவயோகிகள். அவளுடைய திருவடியில விழறார் நிமி. என்ன பதில் பண்ண முடியும்? எப்படி தன்னுடைய அப்பாவுடைய உபதேசத்தை கேட்டு அவர்களுக்கு இந்த ஞானமானது உண்டானதோ அதே மாதிரி இந்த நவயோகிகளோட உபதேசம் கேட்ட உடனே நிமிக்கு அந்த மனோபக்குவமானது உண்டாகி நமஸ்காரம் பண்ணி என்ன பதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்டே கண்ணும் கண்ணீருமா நிற்கும் போது, உனக்கு இந்த உபதேசத்தினால உனக்கு க்ஷேமமானது உண்டாகும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த நவயோகிகள் கிளம்புறார்கள். அவ கிளம்புற அந்த வழியே பார்த்துட்டு நிமியானவர் நிற்கிறார். எந்த பாகவத தர்மத்தை அந்த சத்திரயாகத்துல நவயோகிகள் உபதேசம் பண்ணாரோ அந்த பாகவத தர்மத்தை அவலம்பிச்சு இந்த நிமியானவர் கூட சத்கதி அடைந்து மோட்சத்தை போய் சேர்ந்தார். இந்த நவயோகிகளுடைய உபாக்கியானத்தினால நிமிக்கு மோட்சமானது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அற்புதமாக இந்த பாகவத தர்மத்தை நாரதர் வசுதேவர் கிட்ட சொல்லி, நீங்க கேட்ட இந்த பாகவத தர்மத்தை என்னால உங்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்க எப்பேற்பட்ட பாக்கியசாலி, இந்த உலகத்துல எந்த வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு கிருஷ்ணரை கூப்பிட்டு கிருஷ்ணான்னு வாக்கு நிறையா கூப்பிட்டு உங்க புத்திரன் போல லாலனம் பண்ணி இப்படி ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சிருக்கலே அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றார். என்னன்னா, எந்த பத்னி புத்திராதிகள் கிட்ட வச்ச மனசானது நமக்கு காம இச்சைகள் இன்னும் கூட இந்திரிய அதீனமாக நம்மளை கொண்டு விடுமோ, இதே புத்திரனா இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கிட்ட நீங்க வைக்கிற பிரியமானது உங்களுக்கு ஆத்மானுசந்தானத்தை கொண்டு விடும். அதுதான் இங்க ஆச்சரியம். நீங்க புத்திரனா இருந்தாலும் கிருஷ்ணர் மேல வைக்கிற ஆசை, கிருஷ்ணர் புத்திரான்னு கூப்பிடும் போது அது உங்களுக்கு இந்த லௌகீகமா இருக்கக்கூடிய பாசபந்தங்களை கொடுக்காது. அந்த கிருஷ்ணன் அடைஞ்ச பாக்கியம் தான் இத்தனை மகான்கள் கிட்ட இத்தனை சத்விஷயங்களும் கேட்கறது போல உங்க ஆத்மாக்கு உள்ள தோண பண்றதே. அதுக்கு காரணம் கூட இந்த கிருஷ்ணரை நீங்க புத்திரனா அடைஞ்சதுனாலதான். இங்க முக்கியமா என்ன சொல்றாரு, அந்த கிருஷ்ணரை புத்திரனா அடைஞ்சதுனால லௌகீகமா இருக்கக்கூடிய ஒரு புத்திரனை கூப்பிட்டு ஆசா பாசங்கள் ஏற்படாது. அவருடைய ஆத்மானுசந்தானத்துக்கு கிருஷ்ணர் மேல வச்ச பிரியமானது பகவான் இருக்கிறதுனால அது இப்படிதான் இருக்குமே தவிர கர்ம பாசத்தை கொடுக்காது அப்படின்னு நாரதர் சொல்லிட்டே வர்றார். மேல சுவாமி, நீங்க கிருஷ்ணர புத்திரனா அடைஞ்சிருக்கேன், இந்த கிருஷ்ணனை வேஷம் பண்ணிட்டு இருக்கிறவெல்லாம் போய் சாயுஜ்யம் அடைஞ்சிட்டான். கம்சன் போய் அடைஞ்சிருக்கான், சசிபாலன் போய் அடைஞ்சிருக்கான். அதனால உங்களுக்கு கிடைக்காதா? நீங்க கவலையே படாதீங்கோ, இத்தனை பாகவத கேட்டு இருக்கேள், கிருஷ்ண புத்திரனாக அடைஞ்சிருக்கேள், அதனால கண்டிப்பாக உங்களுக்கு சத்கதி அடைவேல் நீங்க. அதனால அந்த கவலையே படாதீங்கோ. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த கிருஷ்ணன் புத்திரன் நினைச்சிட்டு மாத்திரம் ஏமாந்துடாதீங்கோ. இந்த கிருஷ்ணர் யாரோ கிடையாது, வைகுண்டவாசி. எல்லாருக்கும் உலகத்துல இருக்கிற அசையும் பொருள் அசையா பொருள் சராச்சராத்மமான இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்தர்யாமி இவர் தான் அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது கூட சேர்ந்துண்டு இவன் புத்திரன்னு லாலனை பண்ணிட்டு இது ரெண்டும் சேர்ந்து வச்சுக்கணும், அப்பதான் பகவானை போய் அடைய முடியும். அதை நீங்க பார்த்துக்கணும்னு சொல்வது போல எச்சரிக்கிறார் நாரதர். இந்த மாதிரி சொல்லிட்டு பேர்பட்ட பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கே கிருஷ்ண புத்திரனா அடையிறது, அதையும் நீங்க அனுபவிக்கணும். ஆனா இந்த புத்திரனோட சேர்ந்து இப்படியே விட்டுறாதீங்கன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றார். இதெல்லாம் கேட்ட உடனே வசுதேவர் பரம சந்தோஷப்படுறார். இவைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா நாம எப்படி இந்த உலகத்துல இருந்தாலும் பகவானோட இரண்டரை கலக்கணும்
அப்படின்ற ஒரு எண்ணம் நாம மனசுல வைத்து கொண்டு அதுக்காக என்ன செயல் உண்டோ அதை மாத்திரம் செய்து கொண்டு நாம் இப்படி வாழ்ந்துட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையை பற்றியும் நம்ம ஜீவன் பற்றியும் இந்த ஜீவன் பரமாத்மாவோட ஐக்கியத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டான்னு இப்படி சொல்லிட்டு முடிச்சார். வசுதேவருக்கும் பரம சந்தோஷம். அந்த நாரதரை நமஸ்காரம் பண்ணி இப்படி ஒரு உபதேசம் பண்ணேலே அப்படின்னு சொல்ற. இந்த உபதேசத்தை நவயோகி உபாக்கியானத்தை வசுதேவர் நாரத சம்வாதத்தை இங்க பரீட்சித்துக்கு பிரம்மனிஷ்டால் சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த நவயோகி உபாக்கியானத்தை ஸ்ரத்தையா கேட்கிறார்களோ, ஸ்ரத்தையா பாராயணம் பண்றார்களோ, யார் இதை அனுசந்தானம் பண்றாலோ அடிக்கடி அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஜென்மாதான் கடைசி ஜென்மாவாக இருக்கும். பகவான் கடைசியா உயிர் பிரியும் போது அந்த பிரம்மத்தோட ஐக்கியம் ஆவது போல இந்த நவயோகி உபாக்கியானத்தினுடைய அனுசந்தானமானது கொண்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக ஒரு பலஸ்ருதியை சொல்றார். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பலஸ்ருதி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தெரியல. அப்படி இந்த நவயோகி உபாக்கியானத்துக்கு அற்புதமாக சொல்றார். அதே போலதான் இருக்கு அற்புதமான பாகவத தர்மம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு ஒவ்வொன்றும் சொல்லி மகான்கள்லாம் எப்படி இருக்கா, எப்படி பிறக்கிறா, பகவான் எப்படி இருக்கார், பகவான் என்னென்ன மாதிரி இருந்தா அனுகிரகம் பண்ணுவார்னு ஒவ்வொன்றத்தையும் கொட்டி தள்ளியிருக்கார் நவயோகிகள் இந்த நிமி சக்கரவர்த்திக்கு. அது மூலியமாக நாரதர் சர்வஜர் வசுதேவருக்கு சொன்னார். அதே போல பிரம்மனிஷ்டால் பரீட்சித்துக்கு சொல்லியிருக்கார். இந்த நவயோகி உபாக்கியானமானது இதுக்கு பலஸ்ருதியே ரொம்ப அற்புதமா இருக்கு. இதை யார் பகவானோட இரண்டரை கலக்கணும்னு நினைக்கிறாளோ அவர்கள் நித்தியபடி சேவிக்கக்கூடிய ஒரு சரித்திரமானது நவயோகி உபாக்கியானம். அப்படி சேவிச்சுன்னு வந்தா இந்த ஜென்மாவே இதுதான் கடைசி ஜென்மாவா இருக்கும்ன்றது போல பிரம்மனிஷ்டால் சொல்றார். அற்புதமான ஒரு பலஸ்ருதி. ஆகையினால இது எல்லோரும் சேவிக்கணும். இவ்வாறு இந்த கதைகள்லாம் சொல்லும் போது தத்ர பாகவதான் தர்மான்னு சிக்ஷேத் குருவாத்ம தெய்வதான்னு இந்த படிக்கும்போது, இந்த ஸ்லோகம் படிக்கும்போது நாங்கள் குருநாதர் கிட்ட சேர்ந்த அந்த தருணங்கள்லாம் ஞாபகம். ஏன்னா அந்த 2001 சேர்ந்தோம். அப்பெல்லாம் ரொம்ப லௌகீகம் இல்லாத சமயம். நாங்கள் இருக்கிறதே ரொம்ப வண்டியெல்லாம் ரொம்ப வராது. அப்போ சுவாமி இருப்பார், நாங்கள் இருப்போம். எங்களுக்கும் இந்த லௌகீகமான எந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிராந்தமாக அப்போ இருந்தது கோவிந்தபுரம். ரொம்ப யாரும் வரமாட்டா. முதல்ல இந்த செல்ஃபோன் கிடையாது. 2001லேருந்து 2005-6 பரியந்தம் அப்படிதான் இருந்தது. ஒரு லௌகீகம் கூட உள்ள வராது. குருநாதர் என்ன பண்ணிட்டார்னா, ஆரம்பத்திலேயே நம்மளுடைய அந்த சமஸ்தானத்தில் ஆசிரமத்தில் இன்னி பரியந்தம் டிவி கிடையாது, டிவி இருக்கக்கூடாது, யாரும் ரேடியோ கேட்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் உள்ளே வரக்கூடாது. அதனால இப்படி இருந்தது அந்த சமயம். என்ன நடக்கிறது உலகத்துலன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது, உண்மையாவே தெரியாது. யாராவது எங்கேருந்தாவது வெளியில ஏதாவது சமாச்சாரம் சொன்னாதான் தெரியும். சில சமயத்துல என்ன நாள், என்ன தேதி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா திங்கக்கிழமையான்னு தெரியாது. நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் அந்த சமயத்துலன்னா, கார்த்தால எழுந்துக்கிறது, சுவாமி பிரபோதனம் விட்டா வேதம் சொல்றது. நாங்கள் அப்போ குருநாதர் ரொம்ப போட்டு படின்னு சொல்லிட்டு இம்சை பண்ண மாட்டார். படிப்பு தானா வரும் அப்படின்னு எங்களை ஃப்ரீயாக தான் வச்சிருந்தார். நாங்கள் இப்படி வேதம் சொல்லிகிட்டே இருப்போம். சீக்கிரம் முடிச்சுட்டு வா விளையாடுவோம், ஏதாவது காரியத்தை பார்ப்போம், அங்கேயே சுற்றி வருவோம். அப்படி படிப்பு முடிஞ்சிருத்தோம்னா அண்ணா கூட இருப்போம். இந்த மாதிரி தான் இருப்போம். அதனால எந்த ஒரு விஷயமே லௌகீகமான விஷயம் உள்ள வராத சமயம். இப்படி சுவாமி உண்டு, குரு உண்டு, பஜனை உண்டு, இப்படியே இருந்த காலம். வெளியில் என்ன நடக்கிறது, எந்த படம் வந்திருக்கு, என்ன மேட்ச் நடக்கிறது, எதுவுமே தெரியாது உண்மையாகவே. இந்த 2001லேருந்து 2006 உண்மையாக சொல்ல போனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு முன்னாடியே ஸ்மார்ட் ஃபோனுக்கு பின்னாடின்னு தான் சொல்லணும். இந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தையே மாற்றிடுது. நிறையா வசதிகள் இருக்குது. அதனால் ஆகையினால இப்போ அது ஒரு அங்கமாக எடுத்து நம்ம வாழ்க்கையில் அதை ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையாகவே அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி சொன்னாரோ, இந்த பாகவத தர்மங்கள் எப்படி சொன்னாரோ அப்படி தான் இருந்தோம் இங்கே குருநாதர்கிட்ட. தத்திர பாகவதான் தர்மான் சிக்ஷேத் குருவாத்ம தெய்வதான்னு குரு கூட இருந்துட்டு எங்களுக்கு அண்ணா சுவாமி தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படி இருந்த ஒரு காலம். இந்த பாகவத தர்மங்கள்லாம் சொல்லும்போது அது ஞாபகம் வந்தது. அதுவும் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கணும்னு தோன்றேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் காலத்துக்கு ஏற்ற போல பரிணாமம் ஆக வேண்டியிருக்கு. இப்போ ஃபோன் வச்சுக்காமல் இருக்கவும் முடியல. எப்படி ஒரு நல்லது இருக்கோ கூடுதல் கெட்டதும் வருன்றது தானே உலகம். அதனால எல்லா லௌகிக விஷயங்களும் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் கலந்தானே வரும். உண்மையாகவே அப்போ எதுவுமே தெரியாது. இதில் இன்னொரு விஷயம், நம்ம முசிறி தீட்சிதர்னு ஒரு மகான் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த
எந்த யாகம் பற்றிலாம் பாகவதத்தில் வருது. இதில் ஒரு 7 யாகங்கள் முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அந்த 7 யாகத்தையும் சரியாக பண்ணி சாஸ்திரோக்தமாக வாழ்ந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய மகான் அவர் வந்திருந்தார். அந்த சமயத்தில் நம்ம குருநாதர் இல்லை. அப்போது அவர் வந்து உட்காந்துட்டு அங்கே அண்ணா பிருந்தாவனம்னு ஒரு இடம் வச்சிருப்பார். அங்கே ஜபம் பண்ணுவா. நாங்கள்லாம் பாகவத சந்த சொல்லத்துக்காக போவோம். அனவரத்தமும் அண்ணா அங்கே ஒருத்தந்தாங்க பாகவத வியாக்கியானம் பார்க்கறது, ஜபம் பண்ணுறது எல்லாம் ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும். அதில் வந்து உட்காந்துட்டு தன் வாக்குனால அவர் இந்த முசிறி தீட்சிதர் அவர் மகான் சொன்னார், இந்த இடம் பார்த்தா கிருதயுகம் போல இருக்கு, கலியே உள்ள வராது போல இருக்கே அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் சின்ன குழந்தைகளை நான் ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன ஒரு 15-16 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. வந்து 2 வருஷத்தில் நடந்தது. 13 வயசில் நான் குருநாதர்கிட்ட வந்தேன். ஒரு 2-2.5 வருஷத்தில் நடந்தது. இது என்ன பார்க்கறதுக்கு இந்த பக்கம் கோசாலை, இந்த பக்கம் வேதம் படிக்கிற குழந்தைகள், சுவாமி இது கலியே வராத இடமா கிருத்தயுகம் மாதிரி இருக்குன்னு அப்படி பண்ணி வச்சிருந்தார் பரீட்சித் மகாராஜா. எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி அந்த சமயத்தில் அந்த காலமானது இருந்தது. இந்த கலியே உள்ள வராது போல இருக்கேன்னு சந்தோஷப்பட்டார். அவர் வந்திருக்கான்றதுக்காக யாருக்காகவும் நம்ம சுவாமியை திறக்க மாட்டோம். ஆனால் அவர் தரிசனம் பண்ணணுன்றதுக்காக மத்தியானம் 3 மணிக்கு வந்தார்னு நம்ம குருமாதாவட்ட சொல்லி அண்ணா அப்புறம் சந்நிதியை திறந்து தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ள அனுப்பினா, இதெல்லாம் இந்த ஏகாதச ஸ்கந்தம், இந்த பாகவத தர்மம் இதெல்லாம் சொல்லும்போது நம்ம பழைய சந்நிதி விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படி அந்த பாகவதத்தை ஊட்டி வளர்த்த நாங்கள் வந்து கார்த்தால வேதத்தை விட பாகவதம் தான் முக்கியமாக சொல்லிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் கார்த்தால பாகவதம் தான் பாராயணம், பாகவதம் தான் திருவசந்தையாக சொல்லிட்டு இருந்தோம். தசமஸ்கந்தங்கள்லாம் அப்போது பாராயணம் தனி, வேதம் மாதிரி பாகவதம் தான் திருவசந்தையாக சொல்லிட்டு இருந்தோம். இப்படிலாம் இருந்தது. எப்படி இவர் சொன்னாரோ அந்த மாதிரி அப்போ சொல்லிக் கொடுத்த காலம் அது. அதனுடைய அந்த விதை தான் அந்த பாகவதமானது மனசில் ஊறி அது ஊறி 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 நிறையா பாராயணங்கள் பண்ணி இன்னைக்கு குரு பிரையினால ஏதோ வாக்குனால வருது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால அப்பேற்பட்ட சத்குருநாதருடைய கிருபை பாகவதத்தில் ருச்சி ஏற்படுத்தினார். அந்த ருச்சியினால தான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு வாக்கில் பாகவதமானது வருது. இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப அலைச்சல், அப்படியே அனத்த ஆரம்பிச்சது. சரி இன்றைக்கி வேணால் கொஞ்சம் விஷ்ராந்தி எடுத்துக்கலாமான்னு எங்கே இந்த பாகவதம் இது இங்கே எடிட் பண்ணுறவா அவள்கிட்டலாம் கேட்டேன். இல்லை நம்ம நிறுத்தவே கூடாது, எப்படியா இருந்தாலும் இதை சொல்லிவிடுவோம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கன்னு சொன்னால், அதனால் என்னால் என்ன முடியுமோ அதை சொல்லியிருக்கேன். இந்த நவயோகி உபாக்கியானத்தை நீங்கள் எல்லோரும் நவயோகி உபாக்கியானத்தை கேட்டு க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ரத்தையாக கேட்குறேன். உண்மையாகவே நீங்கள் கேட்கறதுனால தான் இங்கே என்ன சிரமமாக இருந்தாலும் நம்மளை சொல்ல வைக்கிறது, அதுதான் வாஸ்தவம். அதனால் எல்லோரும் சுவாமியோட கிருபையினால இந்த மாதிரி உள்ள சரித்திரங்களை நம்மளுக்கு புரியலன்னாலும் அடிக்கடி கேட்டு மனசை தயார் பண்ணிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான சரித்திரம். இப்படி கேட்டால் இதனால மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு பலஸ்ருதி வேற இருக்குது. ஆகையினால அவசியம் சேவிக்கக்கூடிய சரித்திரங்கள். மேல் எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத பஞ்சமோऽध्यायः ராஜோவாச பகவந்தம் ஹரிம் பிராயः ந பஜந்தி ஆத்மவித்தமாः தேஷாம் அசாந்தகாமானாம் கானிஷ்டா விஜிதாத்மனாம். சமசௌவாச முகபாகூருபாதேभ्यः புருஷஸ்ய ஆஶ்ரமைः சஹ சத்வாரோ ஜக்ஞிரே வர்ணாः குணைः விப்ராதயः ப்ருதக். யயேஷாம் புருஷம் சாக்ஷாத் ஆத்மப்ரபவமீஸ்வரம் ந பஜந்தி அவஜானந்தி ஸ்தானாத் ப்ரஷ்டாः பதந்த்யதः. தூரே ஹரிகதாः கேசித் தூரே ச அச்யுதகீர்த்தனாः ஸ்த்ரியः சூத்ராதயश्चैव தேனு கம்ப்யாபவாத்ருஷாம். விப்ரோ ராஜன்யவைஷ்யௌ ச ஹரேஃ பிராப்தாः பதாந்திகம் ஸ்ரௌதேன ஜன்மநாதாபி முஹ்யந்தி ஆம்னாயவாதினः. கர்மணி அகோவிதாः ஸ்தப்தாः மூர்खाः பண்டிதமானினः
वदन्ति चाटुकान् मूढाः ययामाद्भ्यागिरोत्सुकाः रजसा घोरसङ्कल्पाः कामुका अहिमन्यवः दाम्भिकामानिनः पापाः विहसन्ति अच्युतप्रियान् वदन्ति तेऽन्योन्यमुपासिता स्त्रियः गृहेषु मैथुन्यपरेषु चाशिषः यजन्त्यः सृष्टान्न विधानदक्षिणम् वृत्यै परं घ्नन्ति पशून तद्विदः श्रिया विभूत्याभिजनेन विद्यया त्यागेन रूपेण बलेन कर्मणा जातस्मयेन अन्धधियः सहेश्वरान् सतो अवमन्यन्ति हरिप्रियान् खलाः सर्वेषु शश्वत् तनुभृत्स्वस्थितं यथा कमात्मानम् अभीष्टमीश्वरम् वेदोपगीतं च न शृण्वते अबुधाः मनोरथानां प्रवदन्ति वार्तया लोके व्यवायामिषमद्य सेवा नित्यास्तु जन्तोः न हि तत्र चोदना व्यवस्थितिः तेषु विवाहयज्ञ सुराग्रहैरासु निवृत्तिरिष्टा धनं च धर्मैकफलं यतो वै ज्ञानं स विज्ञानमनुप्रशान्ति गृहेषु युञ्जन्ति कलेवरस्य मृत्युं न पश्यन्ति दुरन्तवीर्यम् यद्घ्राणभक्षो विहितः सुरायाः तथा पशोः आलभनं न हिंसा एवं व्यवायः प्रजया नरत्या इमं विशुद्धं न विदुस्वधर्मम् ये त्वनेवं विदो असन्तः स्तब्धाः सदभिमानिनः पशून् द्रुह्यन्ति विस्रब्धाः प्रेत्य खादन्ति ते च तान् त्विषन्तः परकायेषु स्वात्मानं हरिमीश्वरं मृतके सानुबन्धेऽस्मिन् बद्धस्नेहाः पतन्त्यधः ये कैवल्यम् असम्प्राप्ताः ये चातीताश्च मूढतां त्रैवर्गिकाः ह्यक्षणिका आत्मानं घातयन्ति ते एत आत्मघनो अशान्ता अज्ञाने ज्ञानमानिनः सीदन्ति अकृतकृत्या वै कालध्वस्तमनोरथाः हित्वात्यायासरचिता गृहापत्यसुहृच्छ्रियः तमो विशन्ति अनिच्छन्तः वासुदेवपराङ्मुखाः राजोवाच कस्मिन् काले स भगवान् किं वर्णः कीदृशो नृभिः नाम्ना वा केन विधिना पूज्यते तदिहोच्यताम् करभाजन उवाच कृतं त्रेता द्वापरं च कलिरित्येषु केशवः नानावर्णाभिधाकारः नानैव विधिनेज्यते कृते शुक्लश्चतुर्बाहुः जटिलो वल्कलाम्बरः कृष्णाजिनोपवीताक्षान् बिभ्रद्दण्डकमण्डलू मनुष्यास्तु तदा शान्ताः निर्वैराः सुहृदः समाः
यजन्ति तपसा देवं शमेन च दमेन च हंसः सुपर्णो वैकुण्ठः धर्मो योगेश्वरो अमलः ईश्वरः पुरुषोऽव्यक्तः परमात्मेति गीयते त्रेतायां रक्तवर्णोऽसौ चतुर्बाहुस्त्रिमेखलः हिरण्यकेशस्त्रय्यात्मा सृक्स्रुवाद्युपलक्षणः तं तदा मनुजा देवं सर्वदेवमयं हरिं यजन्ति विद्यया त्रय्या धर्मिष्ठा ब्रह्मवादिनः विष्णुः यज्ञः पृश्निगर्भः सर्वदेव उरुक्रमः वृषाकपिः जयन्तश्च उरुगाय इतीर्यते द्वापरे भगवान् श्यामः पीतवासानिजायुधः श्रीवत्सादिभिरङ्कैश्च लक्षणैः उपलक्षितः तं तदा पुरुषं मर्त्या महाराजोपलक्षणं यजन्ति वेदतन्त्राभ्यां परं जिज्ञासवो नृपा नमस्ते वासुदेवाय नमः सङ्कर्षणाय च प्रद्युम्नाय अनिरुद्धाय तुभ्यं भगवते नमः नारायणाय ऋषये पुरुषाय महात्मने विश्वेश्वराय विश्वाय सर्वभूतात्मने नमः इति द्वापर उर्वीशः स्तुवन्ति जगदीश्वरं नानातन्त्रविधानेन कलावपि यथा शृणु कृष्णवर्णं त्विषा कृष्णं साङ्गोपाङ्गास्त्रपार्षदं यज्ञैः सङ्कीर्तनप्रायैः यजन्ति हि सुमेधसाः ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिगौ प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दौ त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सित राज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यो मायामृगो दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दौ एवं युगानुरूपाभ्यां भगवान् युगवर्तिभिः मनुजैः युज्यते राजन् श्रेयसाम् ईश्वरो हरिः कलिं सभाजयन्ति आर्याः गुणज्ञाः सारभागिनः यत्र संकीर्तनेनैव सर्वः स्वार्थो अभिलभ्यते न ह्यतः परमो लाभः देहिनां भ्राम्यतामिह यतो विन्देत परमां शान्तिं नश्यति संसृतिः कृतादिषु प्रजाराजन् कलाविच्छन्ति सम्भवं कलौ खलु भविष्यन्ति नारायणपरायणाः क्वचिन्महाराज
द्रविडेषु च भूरिशः ताम्रपर्णी नदी यत्र कृतमालापयस्विनी कावेरी च महापुण्या प्रतीची च महानदी ये पिबन्ति जलं तासां मनुजाः मनुजेश्वरा प्रायो भक्ता भगवती वासुदेवे अमलाशयाः देवर्षिभूताप्तनृणां पितॄणां न किङ्करो नायमृणी च राजन् सर्वात्मनायः शरणं शरण्यं गतो मुकुन्दं परिहृत्य कर्तम् स्वपादमूलं भजतः प्रियस्य त्यक्तान्यभावस्य हरिः परेशः विकर्म यच्च उत्पतितं कथञ्चित् धुनोति सर्वं हृदि सन्निविष्टः नारद उवाच धर्मान् भागवतान् इत्थं श्रुत्वाथ मिथिलेश्वरः जायन्ते यान् मुनीन् प्रीतः सोपाध्यायो ह्यपूजयत् ततः अन्तर्दधिरे सिद्धाः सर्वलोकस्य पश्यतः राजा धर्मानुपातिष्ठन् अवाप परमां गतिम् त्वमप्येतान् महाभाग धर्मान् भागवतान् श्रुतान् आस्थितः श्रद्धया युक्तः निस्सङ्गो यास्यसे परम् युवयोः खलु दम्पत्योः यशसा पूरितं जगत् पुत्रताम् अगमद्यद्वां भगवान् ईश्वरो हरिः दर्शनालिङ्गनालापैः शयनासनभोजनैः आत्मा वां पावितः कृष्णे पुत्रस्नेहं प्रकुर्वतोः वैरेणयं नृपतयः शिशुपालपौण्ड्र शाल्वादयो गतिविलास विलोकनाद्यैः ध्यायन्त आकृतधियः शयनासनादो तत्साम्यमापुः अनुरक्तधियां पुनः किम् मापत्यबुद्धिमकृथाः कृष्णे सर्वात्मनीश्वरे मायामनुष्यभावेन गूढैश्वर्ये परे व्यये भूभारासुरराजन्य हन्तवे गुप्तये सताम् अवतीर्णस्य निर्वृत्यै यशो लोके वितन्यते। श्रीशुक उवाच एतच्छ्रुत्वा महाभागः वसुदेवो अतिविस्मितः देवकी च महाभागा जहतुः मोहमात्मनः इतिहासमिमं पुण्यं धारयेत् यः समाहितः स विधूयेह शमलं ब्रह्मभूयाय कल्पते। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् 11 स्कन्धे 5मोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।